ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உன்னில் சரணடைந்தேன். எபிசோட் 28. ராகவன் வண்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக தன் வீட்டை வந்தடைந்தான். வீட்டுக்குள் செல்ல அங்கே யாரும் இல்லாததை பார்த்தவன், எங்கே போயிட்டாங்க எல்லாரும் என்று கூறியவன் நேராக தன் அறைக்கு சென்றான். அங்கு அவன் பார்த்த காட்சி அதிர்ந்து போய் நிற்க, சீதா தரையில் ஒரு பாய் விரித்து சுவற்றோடு சுவராக ஒட்டிக்கொண்டு குறுகி படுத்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த ராகவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஓடிச் சென்று அவளை தன் மடியில் வைத்து அணைத்து கொண்டான். பட்டு, என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க? எழுந்திரு பட்டு என்று அவளை மெதுவாக தட்ட, சீதா மெல்ல கண்களை திறந்து, மாமா நீ என்ன பண்ற என்று கேட்க, ஏண்டி எதுக்கு இந்த மாதிரி படுத்துட்டு இருக்க? என்ன ஆச்சு? எதா இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா என்று அவளை திட்டிக்கொண்டே இருக்க, ஐயோ மாமா, எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை இறக்கிவிடு என்று மடியில் இருந்து எழ முயல அதை தடுத்த ராகவன், இப்போ எங்கடி போற? ஏன் என் மடியில் உட்கார்ந்தா என்ன உனக்கு என்று அவள் நிலைமையை தெரியாது கேட்டுக்கொண்டே இருக்க, ஐயோ கடவுளே, என்னால் முடியலை மாமா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, தயவு செஞ்சு என்னை விடுறியா என்றாள். அவனிடமிருந்து இறங்கி மீண்டும் தலையணை மேல் தலையை வைத்து படுக்க, அவளின் செயல்கள் அனைத்தும் அவனுக்கு வித்தியாசமாகவே இருந்தது. என்னாச்சு இவளுக்கு என்று நினைத்தவன் அருகிலேயே அமர்ந்து அவளின் முகத்தில் இருந்த முடிகள் அனைத்தையும் ஒதுக்கியவன் அவள் முகத்தை பார்த்து கொண்டிருக்க, அவளின் முகம் முழுவதும் வெளிரி போயிருந்தது. அதை பார்த்தவனுக்கு மனம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நேராக கீழே சென்று தன் தாயை தேட, அங்கு எங்கும் அவர் இல்லாமல் இருக்க, நேராக பாட்டியை பார்க்க சென்றான். அங்கு அவர் அமர்ந்து கொண்டு அரிசி சுத்தம் செய்து கொண்டிருக்க, அவர் அருகில் வந்தவன், பாட்டி, சீதாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எழுந்து வந்து பாருங்களேன் என்று கூற, டேய் பேராண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடா என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் அவரை தூக்கி கொண்டு தன் அறைக்கு வந்தான். பரமேஸ்வரியோ, டேய் என்னை கீழே இறக்கி விடுடா, நான் நடந்தே வரேன் என்று கூற, பாட்டி பேசாம வா, அவள் எப்படி படுத்திருக்கான்னு பாரு, எனக்கு அவளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று கூறியவன் தன் அறைக்கு வந்து அவரை இறக்கிவிட்டான். சீதாவை பார்த்து பரமேஸ்வரிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. டேய், அவள் வீட்டுக்கு தூரமாக இருக்காடா, அதனால தான் அவள் அப்படி படுத்துக்கிட்டு இருக்கா, இதில் உனக்கு என்னடா பிரச்சனை என்று கேட்க, என்னது வீட்டுக்கு தூரமாக இருக்காளா? என்ன பாட்டி சொல்கிற? அவளை கேட்டா வயிறு வலின்னு சொல்கிறா, நீ என்னமோ புதுசாக நோய் சொல்கிற என்று கூற, அடே பேராண்டி, இது பொம்பளைங்களுக்கு மாதத்தில் 3 நாள் வருண்டா, அதுதான் வீட்டுக்கு தூரமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க என்று கூற, என்ன சொல்கிறீங்க? வந்ததிலிருந்து அவள் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்க, டேய் அவள் என் கூட இருக்கும்போதே இப்படி இருந்திருக்காடா, இப்போதானே நீங்கள் 2 பேரும் ஒரே அறையில் சேர்ந்துருக்கீங்க, அதனால் உனக்கு இதை பற்றி தெரியலை என்றார். அதை கேட்டவன் தலையை சொரிந்து கொண்டே, எனக்கு ஒன்றும் புரியலை பாட்டி. சரி, அது எது வேணா இருந்துட்டு போகட்டும், எதுக்காக இந்த மாதிரி கீழே படுத்துட்டு இருக்கா? மேலே ஏறி மெத்தையில் படுக்க சொல்லு பாட்டி என்று கூற, அடே மெத்தையில் படுக்கக்கூடாதுடா, படுத்தா இன்னும் வயிறு தான் வலிக்கும், தரையில் படுத்தாதான் அந்த சூடு தனியும் என்று கூற, இது என்ன நோயோ பாட்டி, எனக்கு என்னமோ மனசே கஷ்டமாக இருக்குது தெரியுமா என்று கூற, அதை கேட்ட பரமேஸ்வரி, என்னடா பண்ணுறது, பொம்பளைங்களுக்கு இது ஒரு சாபம், மாதம் இந்த மாதிரி நடக்கும் என்று கூற, பாட்டி எதா இருந்தாலும் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு, நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமாக புரியலை என்று ராகவன் கூற, அதெல்லாம் உனக்கு புரியாது போடா என்று கூறியவர் அங்கிருந்து செல்ல போக, இந்த மாதிரி நேரத்தில் எதுனா சாப்பிடணுமா, அவளை எப்படி பார்த்துக்கணும் சொல்லு பாட்டி என்று கேட்டான். தன் பேரனை நினைத்து அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. டேய் நல்லா குளிர்ச்சியாக வாங்கி கொடுடா, நிறைய பழங்களை சாப்பிட கொடு, இந்த மாதிரி நேரத்தில் பொம்பளைங்களுக்கு நிறைய சத்தான பொருள் சாப்பிடணுண்டா என்று கூறிவிட்டு சென்றார். அவர் கூறியதை கேட்ட ராகவன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு எங்கோ சென்றான். ராகவன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றவன் 20 நிமிடங்கள் கழித்து மீண்டும் தன் வீட்டை அடைந்து நேராக தன் அறை நோக்கி சென்றான். அறைக்கு வந்து சீதாவை பார்க்க, அவள் அதே நிலைமையில் படுத்து கொண்டே இருந்தாள். சீதா அருகில் சென்றவன், பட்டு பட்டு என்று மெதுவாக அவளது கன்னத்தை தட்டியவாறு எழுப்பி கொண்டிருந்தான். பட்டு எழுந்திரிடா, இதை கொஞ்சமாக சாப்பிடு என்று கூறி தன் கையில் இருந்த இளநீரை கொடுத்தான். மெதுவாக எழுந்தவள் அதை வாங்கி குடிக்க,
அதற்குள் தான் எடுத்து வந்த ஆப்பிள், கொய்யா, மாதுளை என்று அனைத்தையும் சிறிது சிறிதாக வெட்டி அவளுக்கு கொடுத்தான். அதை பார்த்த சீதா, வேண்டாம் மாமா, எனக்கு இதுவே போதும் என்று கூற, பட்டு தயவு செஞ்சு இதை கொஞ்சம் சாப்பிடு. மதியானம் நீ எதுவுமே சாப்பிடலை, உன் முகம் பாரு, ரொம்ப பாடி போயிடுச்சு என்று கூற, அவனை பார்த்து, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். நான் சாப்பிட்டேன்டி, நீ முதல்ல சாப்பிடு என்று கூறியவன் அந்த பழத்துண்டை எடுத்து அவள் வாயில் வைக்க மெதுவாக அதனை சாப்பிடத் தொடங்கினாள். அவள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு மனது மிகவும் கனத்து போனது. பட்டுக்கு ரொம்ப வயிறு வலிக்குமோ என்று யோசித்தவன் அமைதியாக அவளை பார்த்து கொண்டே இருந்தான். சீதா பழத்தை அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து சுவற்றில் ஓரமாக சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்திருக்க, அதை பார்த்தவன் அவள் அருகில் சென்று அவளை தன் மடியில் படுக்க வைத்து கொண்டு அவள் தலையை ஆதரவாக கோதிவிட்டான். பட்டு, ரொம்ப வலிக்குதுன்னா சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட போகலாம். நீ இந்த மாதிரி இருக்காத, எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என்று கூறிக்கொண்டே இருக்க, சீதா அவன் கையை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும் என்று கூறியவள் அவன் கையில் தன் கன்னத்தை பதித்தவாறே தூங்கினாள். சுரேஷ் நதியாவை அழைத்து கொண்டு வண்டியில் சென்று கொண்டிருக்க, நதியா வழியில் இருந்த கோயிலை பார்த்து, இங்கே நிறுத்துங்க, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம் என்று கூற, சுரேஷ் தன் வண்டியை நிறுத்தினான். இருவரும் இணைந்து கோவிலுக்குள் சென்று சாமி கும்பிட்டனர். சாமி கும்பிட்டு முடித்து இருவரும் கோவிலை சுற்றி வந்து ஓரிடத்தில் அமர, சுரேஷ் நதியாவை பார்த்து, ஏன் புள்ள, நீ என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுற, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கு என்று கூற, அவனை பார்த்து லேசாக புன்னகைத்தவள், வேறு எப்படி கூப்பிடணும் என்று கேட்டாள். அது உனக்கு தெரியாதில்ல எப்படி கூப்பிடணும்னு என்று அவளை ஆசையாக பார்க்க, அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது தெரிந்தாலும் அவனே தன் வாயால் அதை சொல்லட்டும் என்று நினைத்தவள், எனக்கு அதெல்லாம் தெரியலப்பா, நான் உங்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன் என்றாள். அவளை பார்த்து முறைத்தவன், சரிதான் போடி, ரொம்ப தான் பண்ணுற என்று கூறியவன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். நதியா சிரித்துக்கொண்டே, சரி, எப்படியோ முகத்தை திருப்பிக்கிட்டு உட்காருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று கூறி அந்த இடத்தை விட்டு போக, இருடி என்றவன் அவள் கையை பற்றி அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். சுரேஷ் வெளியில் வந்து தன் வண்டியை எடுக்க, அந்த நேரம் பார்த்து அவனது நண்பன் ஏழுமலை அவன் முன்பு வந்து நின்றான். சுரேஷ் ஏழுமலையை பார்த்து, என்னடா மச்சான், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று நலன் விசாரிக்க, ஏழுமலையோ அவனை எரிக்கும் பார்வை பார்த்தான். அவனின் பார்வை அர்த்தம் உணர்ந்தவன் அருகில் நின்றிருந்த நதியாவிடம், நதியா, உனக்கு ஏழுமலையை தெரியும்ல என்று கேட்க, நான் பார்த்துருக்கேன், மற்றபடி அவங்க கிட்ட பேசுனது இல்லைங்க என்றாள். அதை கேட்ட ஏழுமலை, அவன் என்னம்மா சொல்கிறது, நானே என்னை பற்றி சொல்கிறேன், இவ்வளவு நாள் இவன் கூட மல்லு கட்டுன ஒரே ஜீவன் நான் தாம்மா, ஆனால் இவனை சமாளித்து வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள நான் போதும் போதும்னு ஆகிடுவேன் என்று கூற, அதை கேட்ட நதியா, இனிமே அப்படி நடக்காதண்ணா, நான் அவரை பார்த்துக்கிறேன் என்றாள். ஏழுமலை, அதை நீ சொல்லவே வேண்டாமா, இன்னைக்கு இவன் அந்த சீட்டாடுற பக்கம் வராதப்பவே நினச்சேம்மா, கண்டிப்பாக இதுக்கு நீ தான் காரணமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ சீக்கிரமாக சுரேஷை திருத்திடுவ என்று கூற, அதை கேட்டுக்கொண்டிருந்த சுரேஷ், டேய் என்னடா, நான் என்னமோ வில்லன் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ சீட்டாடுவேன், தண்ணி சாப்பிடுவேன், அவ்வளவுதான் என்று கூற, நதியா, என்னது அவ்வளவுதானா, ஏன் இன்னும் 2 கெட்ட பழக்கங்கள் கூட கற்று வச்சுக்கோங்க என்று கூறி அவனை முறைக்க, ஐயோ, உன் வாயாலேயே நீ சூனிய வச்சுக்கிற சுரேஷ் என்று தன் மனதுக்குள் புலம்பிக் கொண்டவன் அவளை பார்த்து பல்லை காட்டினான். போதும், பல்ல காட்டாதீங்க, கன்றாவியாக இருக்கு என்று தன் பற்களை கடித்தபடி கூற, சுரேஷ் தன் தலையை கீழே குனிந்து கொண்டான். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஏழுமலை தன் வாயின் மீது கையை வைத்து, டெய் மச்சான், இது நீயாடா, எப்படி ஒரே நாளில் இப்படி ஆயிட்ட என்று கேட்க, சுரேஷ், டேய் நீ வேறடா, அவ என் மேலே கோபத்தில் இருக்கா, இப்போ தேவையில்லாது வந்து பேசிக்கிட்டு, எதா இருந்தாலும் நாளைக்கு வீட்டு பக்கமாக வா, பார்த்துக்கலாம் என்று கூறி தன் வண்டியை எடுக்க போக, நதியாவும், சரி நான் வரேன் அண்ணா என்று கூறி அவன் பின்னால் அமர்ந்து கொண்டாள். இருவரும் செல்வதை பார்த்து ஏழுமலைக்கு மனது மிகவும் நிம்மதியாக இருந்தது. தன் நண்பனின் வாழ்க்கையில் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்தவன் நிம்மதியாக சாமி கும்பிட உள்ளே சென்றான். வண்டியை ஓட்டிக்கொண்டே வந்த சுரேஷ், இவனும் உன்ன மாதிரியே தான் நதியா, இதை பண்ணாத அதை பண்ணாத, இப்படி இருக்காத அப்படி இருக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். என் கூட இருக்கிறவங்க என் கூட சேர்ந்து தண்ணி அடித்தா
இவ ஒருத்த மட்டும் தண்ணி சாப்பிட மாட்டான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்று ஏழுமலை பற்றி அனைத்தையும் சொல்லிக்கொண்டு வர அதை கேட்டுக்கொண்டிருந்த நதியாவுக்கு மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. பரவாயில்லைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நண்பன் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள். அதை கேட்ட சுரேஷ், அது என்னமோ உண்மைதான் நதியா, அவன் ரொம்ப நல்லவன். என்கிட்ட எதா இருந்தாலும் முகத்துக்கு நேராக இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லிடுவான். மற்றவங்க மாதிரி பின்னாடி இருந்து ஜால்ரா போட மாட்டான் என்று இருவரும் பேசிக்கொண்டே தங்கள் வீட்டை வந்து அடைந்தனர். சீதாவை தன் மடியில் படுக்க வைத்த ராகவன் சுவற்றில் சாய்ந்தவாறு கண்களை மூடியிருக்க நேரம் பொழுதுக்கு மேல் ஆகியிருந்தது. சீதா மெதுவாக கண் திறந்து பார்க்க ராகவன் கண்களை மூடி சுவற்றில் சாய்ந்தபடியே இருந்தான். அவனை பார்த்து அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ராகவன் மடியில் இருந்து எழுந்த சீதா அவன் கன்னத்தில் கை வைக்க சட்டென்று ராகவன் தூக்கம் கலைந்து அவளை பார்த்து, பட்டு பட்டு என்னாச்சுடா, ரொம்ப வயிறு வலிக்குதா என்று கேட்க அவனின் காதலில் தன்னை தொலைத்தவள் அவனை இழுத்து அணைத்து கொண்டாள். ராகவனுக்கு என்ன என்று புரியவில்லை. பட்டு என்னாச்சு என்று கேட்க, மாமா நான் உனக்கு என்ன பண்ணேன், ஏன் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீ இவ்வளவு துடிக்கிற என்று கேட்க அவளிடமிருந்து பிரிந்தவன் அவளை அள்ளி தன் மடியில் அமர வைத்து கொண்டு, என்னடி இப்படி சொல்லிட்ட, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் பட்டு என்று கூறி அவள் மூக்கில் முத்தமிட்டு அவள் முகத்தை தன் கைகளால் ஏந்தியபடி, பட்டு ஓ முகம் ரொம்ப வாடி போச்சு, ஏன் இப்படி உனக்கு திடீர்னு வயிறு வலி வந்துச்சு, பாட்டிக்கிட்ட கேட்டால் மாதம் மாதம் இந்த மாதிரி தான் வயிறு வலிக்கும்னு சொல்கிறாங்க, நீ ஏன் பட்டு இவ்வளவு நாள் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை, மாதம் மாதம் இவ்வளவு கஷ்டப்படுவியா, பட்டு முதல்ல வா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் என்னன்னு கேட்கலாம், இந்த மாதிரி நீ ஒன்றும் மாதம் மாதம் கஷ்டப்பட வேண்டாம் என்று கோபமாக கூற அவனை பார்த்த சீதாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. தன் கஷ்டத்தை அவன் கஷ்டமாக கருதும் தன்னவனை பார்க்க பார்க்க அவளுக்கு காதல் அதிகமானது. அவன் இதழில் தன் இதழை பதித்தவள் அவனுக்கு முத்தம் கொடுக்க, ஆனால் அந்த முத்தத்தை ஏற்கும் நிலையில் ராகவன் இல்லை. அவளின் உதட்டில் சிறிதாக முத்தம் கொடுத்தவன் அவளை தன்னிடமிருந்து பிரித்து, நான் என்னடி சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடி பண்ணுற, எதுக்கடி மாதம் மாதம் இப்படி வயிறு வலிக்கும், முதல்ல சொல்லு என்று கூற ராகவனை பார்த்து சிரித்தவள், ஆமாம் மாமா, இது பொம்பளைங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயந்தான் என்று கூற, நீயும் பாட்டி மாதிரியே பேசாத பட்டு, எனக்கு என்னென்னு தெளிவாக சொல்லு என்று கேட்டான். சீதாவும் தன்னவனிடம் பெண்களின் மாதவிடாய் பற்றி சொல்ல அதை கேட்டவன் கண்கள் கலங்கின. அவள் சொன்னதை கேட்ட ராகவன் சீதாவை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டு அவளின் தலையை வருடினான். பொண்ணுங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க பட்டு, ஆனால் இப்படி ஒரு கஷ்டம் இருக்கும்னு எனக்கு தெரியாது பட்டு, வீட்டில் அக்கா அம்மா எல்லாரும் இருந்தால் கூட இதை பற்றி எனக்கு இதுவரைக்கும் எதுவும் தெரிஞ்சதில்லடி என்று கூறினான். இது கிராமம், அதனால் இதை பற்றி யாரும் அவ்வளவா வெளிப்படையாக பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சீதா கூறினாள். அப்படியும் இருக்கலாம் பட்டு, இன்னைக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, அதே மாதிரி தான் அக்கா அம்மா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, இதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்கு பட்டு என்று கூறியவன் கண்ணில் கண்ணீர் வந்தது. அவனிடமிருந்து பிரிந்தவள், மாமா அதெல்லாம் ஒன்றுமில்லை, மாதம் மாதம் நடக்கிற ஒரு விஷயந்தான், நீங்கள் இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி பார்த்துக்கிற நல்ல புருஷன் கிடைச்சா இந்த மாதிரி வலியை கூட எல்லா பொண்ணுங்களும் மறந்துடுவாங்க தெரியுமா என்று தன் கைகளால் அவன் முகத்தை ஏந்தியபடி கூறினாள். ராகவன் அவள் கையை பற்றி அதில் தன் இதழை பதித்து, நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும் பட்டு, நீ வழியில் சின்னதாக முக சுருக்குனா கூட அதை என்னால் தாங்கிக்கவே முடியலடி என்று கூறி அவளின் உள்ளங்கையில் தன் இதழ் பதித்தான். இருவரும் பேசிக்கொண்டிருக்க அவர்களின் அறைக்கதவு தட்டப்பட்டது. ராகவன், நான் போய் பார்க்குறேன் பட்டு என்று கூறி செல்ல, சீதாவோ அங்கிருந்து எழுந்து அனைத்தையும் ஓரமாக எடுத்து வைத்தவள் பாத்ரூமுக்குள் சென்றாள். ராகவன் கதவை திறக்க அங்கு சரவணன் இருப்பதை பார்த்து, வாடா மச்சான் என்று உள்ளே அழைத்தான். எங்கடா தங்கச்சியை காணோம் என்று சரவணன் கேட்க, அவ பாத்ரூம் போயிருக்காடா என்றான். தங்கச்சிக்கு இப்போ பரவாயில்லையாடா என்று சரவணன் கேட்டுக்கொண்டிருக்க, சீதா தனது முகத்தை கழுவிக்கொண்டு பாத்ரூமிலிருந்து வெளியில் வந்தாள். சரவணனை பார்த்த சீதா புன்னகை முகத்துடன், அண்ணா எப்போ வந்தீங்க என்று கேட்க, நான் இப்போ தான் வந்தேம்மா என்று கூறினான். சீதா, நான் கீழே போய் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்ல ராகவன் அவளை நிறுத்தி, நீ எங்கே போகிற, முதல்ல இப்படி ஓரமாக உட்காரு என்று அங்கிருந்த நாற்காலியை கை காட்ட, இப்போது நான் நல்லா தான் இருக்கேன் மாமா,
நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் என்றாள். இப்போ என்ன, உங்கள் அண்ணனுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரணும், அவ்வளவு தானே? நீ அமைதியாயிரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் என்று கூறி அவளை முறைத்துவிட்டு செல்ல, அதற்கு மேல் எதுவும் பேசாது அமைதியாக இருந்து கொண்டாள். சரவணன், என்னம்மா தங்கச்சி, இப்போ வயிறு வலி பரவாயில்லையா என்று கேட்க, பரவாயில்லண்ணா என்று கூறினாள். அட நீ வேறம்மா, உனக்கு வயிறு வலின்னு கேள்விப்பட்டதிலிருந்து உன் புருஷனுக்கு கால் கீழேயே தங்கலை, சாப்பிடாம ஓடி வந்துட்டான் என்று சரவணன் கூற, என்னண்ணா சொல்கிறீங்க? நான் கேட்டதுக்கு சாப்பிட்டேன்னு சொன்னார் என்று கேட்க, அவன் எங்கம்மா சாப்பிட்டான், உனக்கு ஃபோன் பண்ணான் பாத்தியா, அதோட வந்தவன் தான், சாப்பாட்டில் கையே வைக்கல என்று கூறிக்கொண்டிருக்க ராகவன் சரவணனுக்கு காஃபி எடுத்து கொண்டு வந்தான். சீதா அவனை முறைத்து பார்த்து கொண்டே இருக்க ராகவன் அவள் அருகில் வந்து, ஏன் பட்டு இவ்வளவு பாசமா என்ன பார்க்குற என்று புன்னகையுடன் கூற, இருடா, இவங்க எல்லாரும் போகட்டும், நைட்டு இருக்கு உனக்கு என்று மெதுவாக அவனுக்கு மட்டும் கேட்கும் பாணியில் கூறினாள். ராகவன் தன் வாயில் காஃபி வைக்க சீதா சொன்னதை கேட்டு சட்டென்று அவனுக்கு புரை ஏறியது. சரவணன், என்னடா மச்சான் என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் சென்று தலையை தட்ட, என்னடா குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, காஃபியை கூட ஒழுங்கா குடிக்க தெரியாதா என்றான். ராகவன், அதெல்லாம் ஒன்றுமில்லடா என்று சீதாவை பார்த்து கொண்டே கூற, சீதாவோ தன் முகத்தை திருப்பி கொண்டாள். சரவணன், சரிடா ராகவா, தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். சரவணன் சென்ற பின்பு ராகவன் தங்கள் அறைக்கதவை தாளிட்டு விட்டு அவள் அருகில் வர, சீதா அவனை கண்டு கொள்ளாது தாண்டி சென்றாள். ராகவன் செல்லும் அவளின் கையை பற்றி இழுத்து அணைத்தவன், என்னடி ஆச்சு, ஏன் இப்படி கோவமா இருக்க என்று கேட்க, நீ என்னை விடுமாமா, நீ என்ன சொன்ன, சாப்பிட்டேன்னு தானே சொன்ன, இப்போ அண்ணா நீ சாப்பிடலேன்னு சொல்கிறாரு என்று கூற, அதை கேட்ட ராகவன் அவள் தலையில் செல்லமாக கொட்டி, அடியே லூசு, என் பொண்டாட்டி சாப்பிடாம படுத்திருக்கும்போது எனக்கு எப்படி பசி எடுக்கும் என்று கேட்க, சீதா அவனை அணைத்து கொண்டவள் தன் மனதுக்குள், மாமா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என் மேலே உயிரையே வச்சிருக்க உன்னை போய் நான் என்கிட்ட இருந்து தள்ளி வச்சிருக்கேன், இனிமே நம்ம 2 பேரும் தள்ளி இருக்கக்கூடாது, அந்த 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் உனக்கு விருந்து வைக்கிறேன்டா என்று நினைத்தவள், மாமா இப்போ சாப்பிடலாமா, எனக்கு பசிக்குது என்று கூற, அவள் வார்த்தையை கேட்டவன், இருடி, நான் கீழே போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று கூற, கீழே வந்து ஒரு தட்டில் சாப்பாட்டுடன் மீண்டும் தன் அறைக்குள் நுழைந்தான். சீதா அருகில் வந்தவன் சாப்பாட்டை எடுத்து அவளுக்கு ஊட்டப்போக அவனிடமிருந்து தட்டை வாங்கியவள் அவனுக்கு ஊட்டினாள். ராகவன், ஏய் பட்டு, உனக்கு தானடி பசிக்குதுன்னு சொன்ன என்று கேட்க, சீதா வாயை திறங்க என்று கோபமாக தன் கண்களை உருட்டியபடி கூற, அதை பார்த்த ராகவன் அவளது கன்னத்தை கிள்ளி, நீ கோபப்படும் போது கூட அழகா இருக்க பொண்டாட்டி என்று கூற, ரொம்ப ஐஸ் வைக்காத மாமா, ஒழுங்கா சாப்பிடு என்று கூறி அவனுக்கு ஊட்ட சிரித்து கொண்டே அவளிடமிருந்து உணவை வாங்கி கொண்டான். ஒரு வழியாக இருவரும் சாப்பிட்டு முடிக்கும் நேரம் செல்வியும் பரமேஸ்வரியும் அவர்கள் அறைக்குள் வந்தனர். பரமேஸ்வரி சீதா அருகில் வந்து அவள் தலையை வருடி, இப்போ எப்படிம்மா இருக்கு என்று கேட்க, இப்போ நல்லா இருக்கேன் பாட்டி என்றாள். செல்வி, உனக்கு வயிற்று வலி வந்தாலும் வந்துச்சு, உன் புருஷன் எங்கள் எல்லாரையும் முறைச்சு கத்திட்டு இருக்காண்டி என்று கூற, சீதா அமைதியாக ராகவனை பார்க்க அவன் இல்லை என்பது போல் தலையாட்டினான். பரமேஸ்வரி ராகவனை பம்பிழுக்க எண்ணியவர், சரி பிள்ளை, உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ வந்து என் கூட படுத்துக்கோ, தாத்தாவை ராகவன் கூட படுக்க சொல்கிறேன் என்று கூற, அதை கேட்ட ராகவனுக்கு திக்கென்று இருந்தது. அதெல்லாம் வேண்டாம் பாட்டி என்று கண்ணில் நீர் வராத குறையாக கேட்க, அதை பார்த்த பரமேஸ்வரிக்கு சிரிப்பு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏண்டா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் கூட ஒரு 3 நாள் படுத்துக்கட்டும், இதில் என்ன இருக்குது, நான் நல்லா பார்த்துப்பேன் என்று கூற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி, என் பொண்டாட்டியை நானே நல்லா பார்த்துப்பேன் என்று அவளின் கையை பற்றி பிடித்து கொண்டான். அவன் செயலை பார்த்து சிரித்த செல்வி, சரிப்பா, உன் பொஞ்சாதியை நீயே பத்திரமா பார்த்துக்கோ, சரியா என்று கூற, பரமேஸ்வரியும் இருவரின் கன்னத்தையும் பற்றி திருஷ்டி கழித்து, இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் கடவுளே, என் குழந்தைங்களுக்கு எந்த குறையும் வராது, நீ தான் பார்த்துக்கணும் என்று கூறிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியில் சென்றனர். அவர்கள் இருவரும் அங்கிருந்து செல்ல ராகவன் சீதாவை பார்த்து சிரிக்க, அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். சரி வா பட்டு படுக்கலாம் என்று கூற மெத்தைக்கு அழைத்து செல்ல, சீதா, இல்லை மாமா, இந்த மாதிரி நேரத்தில் தரையில் படுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்கள் போய் மெத்தையில் படுத்துக்கோங்க, நான் தரையிலேயே படுத்துக்கிறேன்
என்று கூறி அங்கிருந்த பாயை விரித்தவள் தலையணை போட்டு அமைதியாக படுத்துக்கொண்டாள். ராகவன் ஏதும் பேசாது அந்த அறையின் விளக்கை அணைத்துவிட அந்த இடமே அமைதியாக இருந்தது. சீதா கண்களை மூடி படுத்தும் அவளுக்கு உறக்கம் வரவில்லை. ஏனோ ராகவன் தன் அருகில் வேண்டுமென்று தோன்ற பேசாம எழுந்து போய் மாமா பக்கத்தில் படுத்துக்கலாமா என்று யோசித்து கொண்டு இருந்தவளின் இடையை பிடித்த ராகவன் அவளை அள்ளி தன்மேல் போட்டுக்கொண்டான். அவனின் செயலில் ஒரு நிமிடம் அதிர்ந்தவள் தன்னவன் என்று அறிந்து அவனை கட்டிக்கொண்டாள். ராகவன், உன்னால மட்டும் இல்லப்பட்டு என்னால் கூட நீ இல்லாமல் நிம்மதியாக தூங்க முடியாதடி என்று கூறியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு இறுக்கமாக அவளை அணைத்து கொண்டான். இப்பொழுதுதான் சீதாவுக்கும் நிம்மதியாக இருந்தது. தன்னவனின் காதலை அனுபவித்தவாறு அவன் மார்பில் என்றும் போல் இன்றும் அணைத்து கொண்டு உறங்கினாள். இக்கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.